ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடலாமா வேண்டாமா என்ற கேள்வியை அநேகர் வைக்கிறார்கள். மாத்திரமல்ல, இயேசு உண்மையாகவே டிசம்பர் 25ஆம் தேதிதான் பிறந்தாரா என்ற கேள்வியும் அநேகருக்கு இருக்கிறது. சில நாடுகளில் டிசம்பர் மாதத்திலும் சில நாடுகளில் பிப்ரவரி மாதத்திலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவது உண்டு. பார்வோன், ஏரோது போன்றவர்கள் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். ஆனால் இயேசு தன் பிறந்த நாளை கொண்டாடவில்லை என்றும் சொல்பவர்கள் உண்டு. இப்படி இருக்க வசனம் சொல்லுகிறது, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதவனாய் இருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான், புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். ரோமர் 14:6 என்பதாக நாமும் கிறிஸ்துமஸ் நாளை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்வதில் தவறொன்றுமில்லை. ஆனால் கிறிஸ்துமஸ் பண்டிகையை எப்படி கொண்டாடுகிறோம் என்பதுதான் முக்கியம். அநேகருக்கு கிறிஸ்துமஸ் என்றாலே குடியும் வெறியும் களியாட்டமும் நிறைந்த வியாபார பண்டிகையாய் மாறிவிட்டது. தான் கவலைக்குரிய காரியமாய் காணப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ரோமர் 14:17 வசனம் கூறுகிறது. இந்த உலகில் முதலில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடியவர்கள் மேய்ப்பர்கள். அந்த மேய்ப்பர்கள் எப்படி கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடினார்கள்? வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் பிறப்பை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் என்பதாக. இதிலிருந்து நாம் எப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று அறிந்து கொள்ளலாம். இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை சொல்வதிலும் அவர் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற சுவிசேஷத்தையும் தீவிரமாக நாம் சொல்ல வேண்டும், செயல்பட வேண்டும். மாத்திரமல்ல, மேய்ப்பர்கள் இயேசுவை குறித்து அறிந்த ஜனங்களுக்கு அல்ல, இயேசுவை குறித்து அறியாத ஜனங்களுக்கு இயேசுவின் பிறப்பை சொன்னார்கள். இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம் வாழ்த்துதலை பரிமாறிக்கொள்வதோடு நின்று விடாமல், இந்நாட்களில் எப்படியாவது குறைந்தது ஒருவர் 10 நபர்களுக்காவது கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு சொல்ல செயல்படுவேன் என்ற தீர்மானம் எடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் முதல் வருகையை நினைக்கும் இந்த நாட்களில் சுமார் 2000 வருடங்களுக்கு மேலாகியும் அவருடைய 2ஆம் வருகையை பற்றி அறியாத கோடிக்கணக்கான ஜனங்களை நினைவில் வைத்து அவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தீவிரமாக செயல்படுங்கள். இதுவே நாம் கொண்டாடும் நல்ல கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஆமென். பிரைஸ் காட். தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட்.